வெல்கம் டு Aaharsha's cuisine. அனைவரையும் Aaharsha's cuisine யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி ஹெல்த்தியான சாப்பாடு செய்யலாம்ன்றது தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதை செய்கிறதுக்கு நான் 1/4 கப் அரிசி எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அரிசி கொடுக்கணுமென்று நினைக்கிறீங்களோ பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதோட நான் ஒரு தேக்கரண்டி மைசூர் பருப்பும் சேர்க்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் சேர்க்க விரும்பினா நீங்கள் அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். இதை நான் ஒரு சூப் மாதிரி தான் செய்ய போகிறேன். இந்த மெத்தடில் செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் விருப்பமில்லாத குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடும். மற்றது சில பிள்ளைகளுக்கு மரக்கறிகள் சில மரக்கறிகள் அலர்ஜிக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட பிள்ளைக்கு எது நல்லது எது கூடாதுண்டு. நான் இந்த முறையில் செய்யலாம்ன்ற ஒரு மெத்தட்டை மட்டும்தான் நான் இதில் பதிவு செய்கிறேன். உங்களோட பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் இந்த அரிசியும் பருப்பையும் நல்ல வடிவாக கிளியர் வாட்டர் வரும் வரைக்கும் கழுவிட்டு இதுக்கு நான் 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த அரிசியோடு சேர்த்து அவிய வைக்கிறதுக்காக நான் ஒரு கொஞ்சம் மரக்கறி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கொஞ்சம் கீரை, ஒரு 3 பீன்ஸ், ஒரு உள்ளிப்பல், ஒரு சின்ன ப்ரோக்கோலி, ஒரு துண்டு பட்டர்நட், அதாவது துபாய் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. மற்றது 2-3 கேரட் பீசஸ், 5 இல்லை 6 பாதாம், மற்றது ஒரு துண்டு மீன், அதாவது நான் சால்மோன் மீன் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் முள்ளில்லாத மீனாக பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். இந்த பாதாமை நான் இதோட சேர்த்து அவிய விடுறதுக்கு முதல்ல ஓவர் நைட் ஊற விட்டு எடுத்து அதோட தோலை நீக்கிட்டு தான் நான் இதுக்குள்ளே சேர்த்து அவிய விடுறேன். இந்த மாதிரி ஊற விட்ட பாதாமை நான் எல்லாம் தோலையும் எடுத்துட்டு இதோட சேர்க்க போகிறேன். இப்போ நான் க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து இந்த மரக்கறிகளையும் இந்த அரிசியோடு சேர்க்கிறேன். இதை நான் என்னட்ட இருக்கிற சின்ன ரைஸ் குக்கர் ஒன்றில் தான் நான் செய்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் குக்கர் இல்லாட்டில் நீங்கள் ஸ்டீமரில் கூட இதை செய்யலாம். இதோடு நான் ஒரு 3 மிளகை நசிச்சிட்டு அதையும் இதுக்குள்ளே சேர்க்கிறேன். நான் ஒன்றை விட்டு நாளைக்கு கொடுக்கும்போது ஒவ்வொரு மரக்கறியாக நான் இதோட வேறு வித்தியாசமானதை சேர்க்கிறேன். நான் அதாவது ஒரு நாளைக்கு க்ரீன் பீன்ஸ், ஒரு நாளைக்கு முருங்கையில், ஒரு நாளைக்கு பேபிகோன் சில பிள்ளைகளுக்கு அலர்ஜிக்காக இருக்கும், ரேஷ் மாதிரி வரும். அதை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லாட்டிக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு பிடித்த மரக்கறிகளை இதோட சேர்த்து நீங்கள் அதை செய்து கொடுக்கலாம். இந்த மீன் துண்டை நான் இந்த ரைஸ் குக்கரோட ஸ்டீமர் தட்டில் வச்சுட்டு தான் நான் அவிய விட போகிறேன். ஏன்னு சொன்னால் இதுக்குள்ளே மீனை போட்டால் சில மீன்களில் முள் இருந்தால் அதுக்குள்ளே சேர்ந்துடும் அவியும் போது. பிறகு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன். இதை நான் 1 ஹவருக்கு இப்படியே அவிய விட போகிறேன். இந்த சூப்புக்கு நான் என்னென்ன பொருள் சேர்த்தனான்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ள வேணுமெண்டா நான் இந்த காணொலியோட கடைசியில் இணைச்சிருக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. ஒன் ஹவருக்கு பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதெல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற எண்ணெயும் செப்பரேட் ஆகி எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதையும் நான் அந்த சூப்புக்குள்ளேயே சேர்க்கிறேன். இந்த மரக்கறி ரைஸ் எல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சு நல்லா சாஃப்டாக வந்துட்டுது.
இதுக்கு நாங்கள் எந்த விதமான எண்ணெயும் சேர்க்கல, அதனால் இது உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒரு சூப். குழந்தைகள் எப்படி சாப்பிட்றாங்கன்றது முக்கியமில்லை, ஆனால் அவங்களுக்கு நாளாந்தம் கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் கூடிய உணவு கிடைக்கிறதான்றதுதான் முக்கியம். சில குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். நாங்கள் இதில் சேர்த்துருக்கிற இந்த பட்டர்நட் அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு உதவும். இப்போ நான் இந்த மீனில் இருக்கிற முள்ளுகளை எடுத்துட்டு இதையும் இந்த சோத்துக்குள்ளேயே நான் சேர்க்கிறேன். இதில் நான் ஒரு தேக்கரண்டி அளவு தேசிக்காப்புளியும் ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்க்கிறேன். உப்பு தேவையில்லைண்டா நீங்கள் சேர்க்க தேவையில்லை, ஆனால் சேர்த்தால் கொஞ்சம் சுவையாக இருக்கும். இதெல்லாத்தையும் நான் ஒரு பிளெண்டரில் சேர்த்து ஒரு சுற்றி எடுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி மரக்கறிகள் வெளியில் தெரிஞ்சால் சில பிள்ளைகள் சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் லைட்டாக அடிச்சிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இதில் நாங்கள் என்ன சேர்த்தேன்னு தெரியாது, ஆனால் சுவையாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எங்களோட வெஜிடபிள் ரைஸ் சூப் ரெடி ஆகிட்டுது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அதோட இதை பலருக்கும் பயனுள்ள மாதிரி ஷேர் பண்ணியும் கொள்ளுங்க. என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. இதே போல் இன்னொரு அருமையான காணொளியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.